ஹலோ மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் திடீரென்று அதிமுகவில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் தேவை, இல்லை என்றால் அதிமுக தோல்வியில்தான் முடியும், அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைந்தால் மட்டும்தான் அதிமுக தலைமையிலான ஆட்சியை அமைக்க முடியும் என்று பரபரப்பான பேட்டியை நேற்று தெரிவித்திருந்தது அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்றை மட்டும் நாம் கூற வேண்டும், அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான தலைவரா? அப்படி சிறந்த தலைவராக இருந்தால் எதற்காக கடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வி அடைந்தது என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியும், இரண்டாவதாக ஓபிஎஸ் சிறந்த தலைவர் கிடையாது, சிறந்த மனிதர் கிடையாது என்று கூறி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக, அதாவது தான் அதிமுக காரன் தான் இருந்தாலும் அதிமுகவின் தொண்டர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும், அதே சமயம் அதிமுகவிற்கு எதிராக நான் களம் காணவில்லை, எடப்பாடிக்கு எதிராகவும் உண்மைக்கு ஆதரவாகவும் அரசியல் செய்ய போகிறேன் என்பதற்கேற்ப சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் பலா சின்னத்தில் போட்டியிட்டார். அப்பொழுதும் கூட பன்னீர்செல்வம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட 7 நபர்கள் சுயேட்சையாக பன்னீர்செல்வம் உடனே வேட்புமனுவும் தாக்கல் செய்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் வெற்றியடைந்தது என்னமோ திமுகவின் கூட்டணியான முஸ்லிம் லீக் தான். 2வது இடம் அதிமுக தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு வந்தது பன்னீர்செல்வம். இங்கு நாம் நேரடியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக ராமநாதபுரம் தேர்தலில் வெற்றியடைந்தது ஓபிஎஸ் தான் என்பதை நாம் இறுதியாக கூறலாம். ஏனென்றால் எந்த ஒரு பணமோ பொருளோ கொடுக்காமல் உண்மையாகவே நேர்மையாகவே பிரச்சாரம் செய்து மக்களிடம் தன்னை முன்னிலைப்படுத்தி அம்மாவின் புகைப்படத்தை வைத்து மட்டும் வாக்கு வங்கிகளை சேகரித்தார் என்பதையும் நேரடியாக அதிமுகவின் எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் தெரிவித்ததுதான் நேற்று பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரி, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அதிமுக ஒருங்கிணைய வேண்டும். பன்னீர்செல்வம் மட்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், குறிப்பாக டிடிவி தினகரன் உட்பட அனைவரும் இணைந்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியே அதிமுக பெறும். இல்லை என்றால் எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுதான் இருப்பாரே தவிர வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு கிடைக்காது என்பதை அதிமுகவின் எம்எல்ஏ தெரிவித்தது சரியா? உங்களது பார்வையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து செயல்படுவது வெற்றியை தேடி தருமா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவு இருந்தாலே போதும், அவரது கள பணிகள் இருந்தாலே போதும், சட்டசபை தேர்தலில் 150 தொகுதிகளுக்கு மேலாக தனித்தே வெற்றியடைந்து மெஜாரிட்டியுடன் ஆட்சியை கைப்பற்றும் என்று எடப்பாடி கூறுவது நடக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வீடியோவில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். மறக்காம லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.